அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது வந்து விஜய்க்கு சினிமா துறையில் வந்த எதிர்ப்புகளை தான் இந்த துறையில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சினிமாவில் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நடந்தது இப்படி நடந்தான்னு சொல்லி எல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் நடித்த இந்த சில திரைப்படங்களை இவங்க விமர்சனம் பண்ண தொடங்குறாங்க. சில பேர்கள் விமர்சனம் என்னென்னு நாங்கள் பின்னாடி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து விஜய் வந்து சினிமா துறையிலேருந்து இந்த அதிர்ஷ்டத்துக்கு வரதுனால பொறாமை காரணமாக சிலவர்கள் வந்து விஜய் சினிமா துறையிலேருந்து விஜய்க்கு எதிர்ப்பாக பல குரல்களை எழுப்பினாங்க. அதையும் சிலவர் வந்து விஜய்க்கு ஆர்வம் பேசினாங்க. வடிவேலு, ரஜினி 2 பேருமே விஜய்க்கு ஆர்வம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் போனதுக்கு நிறைய பேர் வந்து விஜய்க்கு எதிர்ப்பாகவும் சில விஷயங்களும் விமர்சனம் பண்ணி நிற்கிறாங்க. விஜய்க்கு எதிர்ப்பாக விமர்சனம் பண்ணி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு எதிர்ப்பான விமர்சனங்கள்ங்கிற பக்கம் வந்திருந்தாலும் விஜய் வந்து எதுக்குமே இது செய்யாமல் உறுதியாக நான் இந்த கட்சியை நிற்பேண்டு வையாக்கியத்தோடு விஜய் நின்று நின்றாலும், இன்னொரு பக்கம் விஜய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி போட்டு சிலவர் வந்து விஜய்களை பார்க்க போகிற அந்த பிரச்சனைகளும் இன்னொரு பக்கம் வெடிக்க தொடங்குது. அந்த பிரச்சனையும் என்னென்னு நாங்கள் பின்னால் பார்ப்போம். இப்போ அதுக்கு முந்தைய நாங்கள் பார்க்க வேண்டிய வந்து ஒரு கட்டணம் இதுண்டு. இப்போ நாங்கள் வந்து இந்த விஜய் வந்து சினிமா துறை வந்து எதிர்ப்புகள் வந்துன்னு சொல்லி ஒரு நடிகையில் நாங்கள் இதோட பார்ப்போம். அவர் என்ன செஞ்சார், விஜய் வந்து பெண்களை பாதுகாக்க போகிறாராம். இப்போ சினிமா துறையில் என்ன பண்ணி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இதொன்றை போட்டிருந்தார். அப்போ சினிமா துறையில் விஜய் வந்து பெண்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடி படம் நடித்தனால தான் அவருக்கு தலைவர்னு சொல்கிற பட்டம் கிடச்சி. இப்போ விஜய்க்கு தலைவர்னு சொல்கிற பட்டம் கிடைச்சதுக்கு அவர் வந்து இந்த பெண்களை நான் தொட மாட்டேன்னு சொல்லி பின்னுக்காகிண்டா அந்த பட்டத்தை நீங்கள் கொடுத்திப்பீங்களா என்று அவரை பார்த்து கேட்க தோணுதோ. இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு விஜய் ஃப்ரெண்ட்மார்கள் வந்து என்ன செய்கிறாங்கண்டா, வேறு நாட்டில் வந்து அவர் சினிமா துறையில் அவருக்கு அறிமுகமாகின ஃப்ரெண்ட்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, விஜயை பார்க்கணுன்னு சொல்லி லட்சக்கணக்கில் காசுகளை செலவு பண்ணி பார்க்க போகிறாங்க. அது முஸ்லீம்கள் நிற்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட இவங்க சொல்கிற காரணம், இவங்க விஜய் பார்க்க போகிறதுக்காக வேண்டி செலவழித்த பணத்தை அதே போய் செஞ்சிக்கலாம், நன்மையாக கழிச்சிக்கு இப்படி சொல்கிறேன். ஓகே. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னமோ விஜய் கூத்தடித்திடுறவன் அப்படி இப்படின்ட்டு இந்த முஸ்லீம் இதை எடுத்து கைக்கப்படுது. ஆனால் நான் அதுக்கு எதிர்ப்பாக பேச நான் விரும்பலை. ஏன்னா எதிர்ப்பாக பேச போனதுக்கு எங்கள் இஸ்லாத்துக்கு நானே எதிர்ப்பாக மாறுற மாதிரி இருக்கேன். அதை நோம்பல் ஒன்று சொல்கிறேன். விஜய் என்ன கூத்தடிச்சுன்னு இருந்தாலும், என்ன சினிமா துறையில் இருந்தாலும், கட்சிக்கு வந்து அவர் ஆட்சி செஞ்சாலும், எல்லாம் நாடி நாண்டா விஜய்க்கு சொர்க்கம் கொடுக்கலாம். அவன் கூத்தடித்திடுவான், இப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருமே உங்களுக்கு தகுதி தரலை, உரிமையும் தரலை. நீங்கள் விரும்பினா உங்களை இஸ்லாமிய பெண்களை மாற்றி அமைக்கலாம், நம்ம இஸ்லாமிய பெண்களை மாற்றி அமைக்கலாம். அதுக்காக வேண்டி விஜய் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான், அதை நீங்கள் அவனை செய்யக்கூடாது, அவனை ஃப்ரெண்டை எடுத்துக்கூடாது உங்களுக்கு சொல்லலாம். இப்போ வேறு மதக்கான நண்பனை பிடிக்கக்கூடாது எங்கே ஒருத்த சட்டம் சொல்லிடா இல்லையே. கெட்ட நண்பர்களை விட்டு விலகுங்க, நல்ல நண்பனை ஒரு பழகுங்கன்னு சொல்லப்பட்டதை தவிர எங்கே ஒரு இடத்துல நீங்கள் ஜாதி மதம் பார்த்து நண்பன் சேருங்க என்று ஒரு இடத்துலையும் சொல்லப்படலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இஸ்லாமிய பெண்மணி நம்ம பெண்மணிகளுக்கு புத்தி சொல்லலாம். மற்றபடி நாங்கள் வேறு ஒரு பெண்ணையோ ஆணோட பெண் பழகக்கூடாது. ஆனால் பழகிறது பெண்ணோட பழகலாம், ஆணோட பழகலாம். ஆனால் வேறு ஆண் பெண்ணோடையோ நாங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.